ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஐம் சாய்டா கண்ணா. நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து ரொம்ப மாதம் கழித்து மறுபடியும் ஒரு எபிசோடில் சந்திக்கிறோம். உங்கள் எல்லாரையும் சந்திப்பது எனக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, இருங்க கொசு கடிச்சிருச்சு. அதாவது இந்த ஒரு எபிசோட் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்றத அப்படியே நம்ம போகிற போக்கில் பார்த்துட்டு போயிடுவோம், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ இதெல்லாம் பார்க்குறீங்க, ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிட்னஸ் கோச்சஸ், ஜிம் கோச்சஸ், ட்ரைனர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் ஒரு கும்பல் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது, தெரபிஸ்ட் அப்படின்ற பேரில். என்ன தெரப்பி பண்ணுறாங்க, என்ன படித்தாங்க, என்ன எக்ஸ்பி ஒரு மயிரும் தெரியாது. ஆனால் தெரபிஸ்ட் நல்லா ஒரு லைட்லாம் போட்டு ஒரு வெள்ளை கோட் போட்டு இப்படி உட்காந்துப்பாங்க. இப்படி உட்காந்துட்டு வணக்கம், அதாவது உங்களுக்கு தூக்கம் வரலையா, உங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க உட்காந்து. அதாவது இவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டயக்னாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அஜித் வந்து சிறுத்தை சிவாவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஓகே சொல்லுவாரோ படம் பண்ணுறதுக்கு, அதை விட ஃபாஸ்ட்டாக வந்து அவங்கள பார்த்த உடனே தலை ஒழுங்காக சீவலை, ட்ரெஸ்ஸு டக்கின் பண்ணல, பட்டன் போடலை, செக் ஷர்ட்டு போட்டிருக்கீங்க, ஷூ வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு ஷெர்லாக் ஹோம் மாதிரி யோசிச்சுட்டு, உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, அதான் அங்கே தலை சீவ மாட்டேறீங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் ப்ராப்பராக டக்கின்லாம் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா, எல்லாம் ப்ராப்பராக பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஓசிடி இருக்குது அப்படின்னு. இந்த திருமலை படத்தில் ஒரு சீன் இருக்கும், விவேக் வருவா அப்படி டிவியில் சொல்லுவாங்க, உங்கள் ராசிக்கு வந்து எங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா தெற்கு, வடக்கு, மேற்கு மற்றும் கிழக்கு அப்படின்னு. இதுக்கு மேலே திசையே இல்லையடா அப்படின்ற மாதிரி, எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்களுக்கு பகலில் தூக்கம் வருதா, உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது. நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு பகலில் தான் தூக்கம் வரும், பகலில் தான் தூங்க முடியும் அப்படின்னு சொன்னேன்னா, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கு வந்து கிளினிக்கல் டிப்ரெஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துப்பாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே கை கழுவ பிடிக்குமா, அப்போ உங்களுக்கு ஓசிடி இருக்குமாங்க. அதுக்கப்புறமாட்டு நீங்கள் படம் பார்த்து அழுவீங்களா, அப்போ நீங்கள் ட்ராமா சர்வைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கா, அப்போ உங்களுக்கு வந்து கிளினிக்கல் டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் வேணாமா, அப்போ உங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ராமா இருக்குது, இல்லை சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது அப்படின்றவாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க சொல்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஆன்சைட்டியாக இருக்கட்டும், ஓசிடி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் டேர்ம், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, அதுலேருந்து வெளியே வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸை வந்து இவங்க சும்மா ஒரு ஃபேஷனுக்காகவும் ஸ்டைலாகவும் ஜாலியாக சொல்கிறது வந்து எனக்கு எந்த வகையில் நியாயம்னு தெரில. அது எனக்கு புரியவும் இல்லை, ஏன் இவங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எல்லா வார்த்தைக்கும் முன்னாடியோ ஒரு இசம், ஒரு ஃபோபியா, ஒரு கண்டிஷன் அப்படின்றதெல்லாம் ஜாலியாக போட்டுறானுங்க. என்ன ஆகுது, நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம வந்து டெய்லி கோத்ரூ பண்ணுவோம் இல்லையா, அந்த விஷயங்களே வந்து ஒருத்தனை நினச்சிக்கிறான் அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் போல். அதாவது நல்லா மத்தியானம் மாடு மாதிரி தூங்கியிருப்போம், நைட்டு தூக்கம் வராது ஆப்வியஸ்லி. அப்போ வந்து ஓகே, நம்ம மத்தியானம் தூங்கணும், நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு விடுறதுக்கு இல்லாமல், நமக்கு தூக்கம் வர மாட்டேந்தே, நமக்கு ஏன் தூக்கம் வரல, அப்போது நமக்கு ஏதோ இருக்குது, நமக்கு ஏதோ சரியில்லை, நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு நம்மளே யோசித்து அதுக்கு என்ன பண்ணுவோம், கூகுள்கிட்ட போய் கேட்போம். இப்போ வந்து சாட் ஜிபிடி இருக்குது, அதுகிட்ட போய் கேட்போம். ரெண்டும் ஒரே மாதிரி தான். இந்த மறு வச்சாச்சுன்னா கூகுள், மறு எடுத்தாச்சுன்னா சாட் ஜிபிடி, அவ்வளோதான். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் வரலையா, இட் சீம்ஸ் லைக் யூ ஆர் சஃபரிங் அ வெரி சீரியஸ் ட்ராமா அண்ட் டிப்ரெஷன், நீங்கள் வந்து சீக்கிரமாக டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்ட்டு ஜிவிஎம்ஆர் நம்ம கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம நம்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை பற்றி எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம கூகுள் சர்ச்சும் நம்மளோட அல்கோரிதமும் வந்து அதுக்கு மாடிஃபை ஆகிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி தெரபிஸ்ட் ஒருத்தவங்க வந்து அப்படிப்பட்ட வீடியோ, அப்படிப்பட்ட ஆசின் அந்த டிப்ரெஷன் பற்றி, ஆன்சைட்டி பற்றி, அந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வீடியோ போடுறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டார்கெட்டே நாம் தான். ஏன்னா நம்ம அதை பற்றி பரவலாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ நான் அந்த கண்டென்ட் நமக்கு வரதான் செய்யும், வரும்ல. எனக்கே வந்திருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச அப்போன்னு நினைக்கிறேன், நம்மளோட தூக்கம், சாப்பாடு எல்லாமே வந்து ஷஃபில் ஆயிடுச்சுல அந்த டைமில். அப்போ நான் என்ன பண்ணேன், நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு இந்த சீரீஸ் பார்க்குறது, அதெல்லாம் கேம் ஆகிட்டுலாம் ஆடிட்டுருப்பேன். ஸோ தூங்குறதுக்கு ஒரு 3:30-4 மணிலாம் ஆயிரும். நான் தூங்கும்போது தான் ஃபஜர் பாங்கு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் தூங்க போவேன்.
அப்போது ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில இருக்கு. ஸோ நான் வந்து தூங்குறதுக்கே 4-5 மணி ஆகும். அப்போது எந்திரிக்கிறதுக்கு வந்து ஒரு 2:30-3 ஆக தான் செய்யும். அப்போது என்னடா இது நம்ம தூக்கம் இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கே அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு கூகுளில் சும்மா பார்த்தேன். இந்த மாதிரி நான் லேட்டாக தூங்குறேன், எனக்கு வந்து சீக்கிரமாக முழிப்பு வர மாட்டேன். எனக்கு என் அறிவை பாருங்களேன், லேட்டாக தூங்கியாச்சுன்னா லேட்டாக தான் முழிப்பு கூட எனக்கு தோணலை. லேட்டாக தூங்குறேன் சீக்கிரம் முழிப்பு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு கூகுளில் போட்டேன். எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோபியாவா மேனியாவான்னு தெரில, வேறு வந்துச்சு, ஞாபகம் இல்லை. நான் அது மறுபடியும் போட்டு பார்க்குறேன். ஐ காண்ட் ஸ்லீப் ஏர்லியர் அட் ராத்திரி. What disease I have? கிராமர் கரெக்டான்னு தெரில, போடுவோம், கூகுள் புரிஞ்சுப்பேன். டிலைட் ஸ்லீப் ஃபேஸ் சிண்ட்ரோம். அது மட்டும் இல்லை, difficulty sleeping early at night could be a sign of insomnia, a common sleep disorder where individuals have trouble falling asleep or staying asleep. Other potential causes include delayed sleep phase syndrome, certain medical conditions, or even mental health issues like anxiety or depression. நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னா ஐ டேக் a screenshot. அப்படியே போடுறேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கேயா எங்கேயாச்சும் நான் போடுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி போட்டுருவாங்க. ஐயோ சரி பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சில ரீல்ஸ்லாம் ஆடாக வரும். என்ன அப்படின்னா, இந்த டாக்டர் ரீல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, டாக்டர் ஆசின் டாக்டர் இல்லை, இந்த தெரபிஸ்ட், டேரேபிஸ்ட், அந்த மாதிரிலாம் வரும். சைக்கலாஜிக்கல் அட்வைஸாக அப்படிலாம் சொல்கிறாங்க, எனக்கு தெரில என்னென்னு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. ரெக்கார்டு ஆடியோ ஆகுது, வீடியோ ஆகுதான்னு தெரில, பார்ப்போம். ரெக்கார்ட் ஒழுங்காக தான் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து அடிக்கடி போயிட்டு ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்குறதே வந்து உனக்கு ஓசிடி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. தெரில என்னன்னு. ஸோ எங்கே விட்டேன், மறந்துட்டேன். நான் வந்து இந்த மாதிரி சர்ச்லாம் பண்ணிகிட்டு இருந்தபோது நான் தானாகவே வந்து இந்த தெரப்பி அட்வைஸ் கொடுக்கும் டாக்டர்ஸ், சோகால் டாக்டர்ஸ்க்கு வந்து நான் டார்கெட் ஆடியன்ஸ் ஆகிட்டேன். அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆட் போடுறாங்க, இல்லைனா வீடியோ போடுறாங்க அப்படின்னா எனக்கு அது ஃபீடில் வரும். அப்போ வந்து எனக்கு ஒரு டாக்டரோட இது வந்துச்சு. அப்போது வந்து நான் அவங்க கீழே வரும்ல சென்ட் மெசேஜ் அப்படின்ற மாதிரி, சரி அமுச்சு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி ஹாய் திஸ் இஸ் முபீன் ஃப்ரம் இந்த மாதிரி என் ஊர் இது நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஐ ஹாவ் அ டவுட் ரிகார்டிங் திஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டேன். எனக்கு ரிப்ளை வந்து ஒரு 2 days அவங்க பண்ணாங்க. ரொம்ப வார்மாக ஒரு மெசேஜ், ஹே ஹோப் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப டம்பாக ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்கேம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரியாக போட்டுடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக நான் அப்போவே பாட்காஸ்ட் பண்ணலான்ட்டு இதை பற்றி. இப்போ பண்ணுறேன். லாக்டவுன் எத்தனை வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன், சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கேன் டிராஃபிக்கில், எனக்கு வந்து இந்த க்ரீன் லைட் வந்து ரெட் லைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லைட் வரும் ஆரஞ்சு கலரில், அப்போ எனக்கு பரபரப்பாக அடிச்சுக்குது டாக்டர் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு எனக்கு என்ன சொல்லிருக்கலாம், என்ன வேணால் சொல்லிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, திஸ் இஸ் நார்மல். அதாவது நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் 1000 ஓடிக்கிட்டு இருக்கும், இல்லை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் வந்து கான்ஷியஸாக இருந்திருக்க மாட்டீங்க ரோட்டில், ஸோ அந்த மாதிரிலாம் வரதான் செய்யும், அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, தேட்ஸ் நாட் ஸ்ட்ரெஸ், தேட்ஸ் அந்த வார்த்தையே வாயில் வரல, எக்ஸிஸ்டென்ஷியல் பேனிக் மிக்ஸ்டு வித் அர்பன் சஃபகேஷன் ட்ராமா. நான் மனப்பாடம் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், இல்லை பார்த்து வாசிக்கவே டைம் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் ஹெல்மெட்லாம் போட்டு வெளியே போயிட்டு வரேன் பைக்கில். அப்போது ஒரு அங்கிள் என்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, வெயிலில் போயிட்டு வரியா அப்படின்னு. நான் உடனே சொல்கிறேன்னா, அங்கிள் அப்படிலாம் இல்லை அங்கிள், எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷியல் பேனிக் மிக்ஸ்டு வித் அர்பன் சஃபகேஷன் இருக்கு அங்கிள் அப்படின்னு. இந்த
ஏன் எதுக்கு? ஆமாங்க, வெயிலில் போயிட்டு வரேன், தாகமாக இருக்குது, முடிச்சு. நோ, நம்ம இப்படி தான் சொல்லணும். போகிற போக்க பார்த்தாச்சுன்னா, இங்கே ரொம்ப நேரம் தூங்குறீங்களா, உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, பசிக்குதான் உங்களுக்கு, அப்போ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், என்னெல்லாமோ சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஜென்ரல் டேர்ம்ஸாக மாற்ற முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதுக்கு, இன்ஸ்டாவில் கேப்ஷனாக போடுறதுக்கு. அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டோட அப்பாவும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சுகர் இருக்கா, எனக்கும் இருக்குது, ஆமாங்க என்ன பண்ணுறது, டயபெட்டிஸ்னாலே இப்படி தானே, என்ன மாத்திரை போடுறீங்க, ஓஹோ நான் இந்த மாத்திரை போடுறேங்க, சரி சரி ஓகே ஓகே, எத்தனை எம்ஜி போடுறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாம். அது ஒரு அவங்கள ஒரு பெருமை, சுகர் இருக்கா எனக்கும் இருக்குது, சேம் பிஞ்ச் அப்படின்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி நம்ம ஆரம்பிச்சிட்டோம், ஆன்சைட்டி இருக்கா, எனக்கும் ஆன்சைட்டி, பால்காரன்ட்டாக நினைக்கிறேன், விடுங்க, ஆன்சைட்டி இருக்கா, எனக்கும் ஆன்சைட்டி, உனக்கு டிப்ரெஷன் இருக்கா, எனக்கும் டிப்ரெஷன், எனக்கும் இஸ்கு என்று தான் கேட்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பூமர் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பூமர் இஸ் நாட் அ இஷ்யூ, ஆக்சுவல் இஷ்யூவே தான். ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டாக டயக்னாஸ் பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் நமக்கு நாமே வந்து கேப்ஷன்லேயோ ஸ்டோரியிலையோ ஸ்டேட்டஸ்லையோ இதுலையோ ஒன்றில் போட்டு நான் ஒரு பேஷண்ட் அப்படின்னு நம்மளே காமிச்சிக்கிறோம். எனக்கு என்ன அப்படின்னா, இவங்க சொல்கிற இந்த டேர்மோட, இந்த ஆக்சுவல் டேர்மோட சிம்டம்ஸோ இல்லைன்னா அதோட வாழ்கிறவங்க படுற கஷ்டங்களை பற்றியோ இவங்களுக்கு வந்து ஐடியா இருக்குமான்னு தெரில. ஏன்னா ஓசிடி இருக்குது அப்படின்னா அது அவங்க டெய்லி லைஃப்பை எவ்வளோ பாதிக்குன்ற இவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜே கிடையாது. இப்போ ஓசிடி அப்படின்றது ஒரு டேபிளில் ஒரு பொருள் இருக்குது, அதை இப்படி எடுத்து இப்படி வைக்கிறது ஓசிடி கிடையாது, சரியா? அது வந்து சில பேருக்கு நீட்டாக இருந்தால் பிடிக்கும், அவ்வளவுதான். சில பேருக்கு வந்து இப்போ என் ரூம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் சாக்ஸ் வந்து என்னோட தலசியோட சீப் பக்கத்தில் இருக்கும், அதனால தான் முடி கொட்டுதுன்னு நினைக்கிறேன். சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக அதெல்லாம் மடித்து ஒரு ட்ராவில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஓசிடியா? இல்லை, அவங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இந்த ஓசிடி அப்படின்றது நீங்கள் வந்து சாப்பிட முன்னாடியோ சாப்பிட்ட அப்புறமா கை கழுவுறது கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் கையில் ஜெர்ம்ஸ் இருக்கும், அச்சோ அந்த டெட்டால் ஆட்லாம் போடுற மாதிரி ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிட்டோம், 99.9 வந்து செத்து போச்சு, மிச்சம் நான் ஒரே 1% இருக்கே, அது இருந்தால் என்ன பண்ணுறது, அதை வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து வியாதி வந்துடும், செத்து போயிடுவோன்ற பயத்தில் ரெப்புடேட்டிவாக நீங்கள் வந்து கை கழுவுறீங்க. அதுவும் எப்படி சொல்கிறது, ஒரு அப்சஷனாக மாறுது, சரிங்களா? கை கழுவிட்டே இருக்கீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த ஹேண்ட் வாஷே பாதி காலி ஆகிடுச்சு, உங்கள் கையெல்லாம் செவந்து ஸ்கின்லாம் பீல் ஆகுது, ஸ்டில் நீங்கள் வந்து கழுவிட்டு இருக்கீங்க. அந்த லெவலுக்கு அது போனால் தான் அது ஓசிடி, அப்படி இல்லைன்னா அது ஓசிடி கிடையாது. அது வந்து கையை கழுவுறது அவ்வளோதான், அதுக்கு ஒரு மெடிக்கல் டைம்லாம் தேவையில்லை. அதே மாதிரி தான் அந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி எல்லாமே. யாருக்கு தாங்க ஆன்சைட்டி இல்லை? இன்டர்வியூ போகும்போது ஆன்சைட்டி, பொண்ணு பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்க வராரு அப்படின்னா அது ஒரு ஆன்சைட்டி இருக்க தான் செய்யும். ஸோ வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, நமக்கு ஆஃபீஸில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, டெட்லைன் கொடுத்துருக்காங்க முடிக்கணுமே அப்படின்னா அது ஒரு ஆன்சைட்டி, இட்ஸ் அ நார்மல் திங். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு மெடிக்கல் டேர்மோட கனெக்ட் பண்ணி தான் அதை நம்ம பிடுங்கணுன்ற எந்த அவசியமேரும் கிடையாது. நான் மறுபடியும் செக் பண்ண போகிறேன் கேமரா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு. ஏன்னா ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னா நான் ஒரு 4 நிமிஷம் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருப்பேன், பிளாங்காக இருக்கும். எனக்கு ஓசிடி இல்லை. இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து தெரப்பிஸ்ட், உங்களுக்கு சோ கால்டு தெரப்பிஸ்ட் உங்களுக்கு மேலே திணிக்கிறாங்க இல்லையா, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இதை நம்பி அவங்கக்கிட்ட இருந்து ஒரு வெபினார்ஸோ இல்லைனா தெரப்பி செஷன்ஸோ ஈவன் சில மாத்திரைகள், மருந்துகள் இதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்களா, காசு பார்க்கலாமான்ற ஒரு மோட்டிவ் தான் அவங்களோட மெயின் மோட்டிவே. தான் மெயின் மோட்டிவே. மார்க்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வந்தது. ஓகே, மோட்டிவே வச்சுக்கலாம், தேனே மானையெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, மோட்டிவ் அவ்வளோதான். இப்போ இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 நாள் முன்னாடி சும்மா ஸ்க்ரோல் பண்ணி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த தெரப்பிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது எனக்கு வந்து ஃபீடில் வந்து ஒரு ஆடு மாதிரி இருந்துச்சு. ஆடாக நார்மல் போஸ்டாக ஞாபகம் இல்லை. என்ன அப்படின்னா, வித்தின் 4 to 5 ஹவர்ஸில் வந்து நாங்கள் உங்கள் சக்கராவை வந்து கிளென்சிங் பண்ணுறோம், நீங்கள் வந்து 899 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும்,
இதில் வந்து மொத்தமாக 5 செஷன் இருக்கும். 5 ஆக்சுவலாக வெபினார்ஸ், ஜூம்லையா அதுலையான்னு தெரில. அதில் 2 உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ட்டாங்க. சக்கரா என்னடா நருட்டோ மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, சக்கரா, 9 டெயில்டு ஃபாக்ஸு அப்படி இப்படின்லாம். பைத்தியம் பிடிச்சவங்களா, நான் பேசண்டா நீங்கள் பேசண்டான்னு. என்னடா இது? எனக்கு என்னன்னா இவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் போல். நம்ம தெரப்பிஸ்ட்டு, நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம தான், நான் தான் அப்படின்ற ஒரு இது நினைக்கிறேன், ஒரு அப்சஷன், ஒரு ஓசிடி. அதாவது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா தெரப்பிஸ்ட் சிண்ட்ரோம், தெரப்பியூட்டிக் கண்டிஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் போல் தெரியல நமக்கு. ஸோ இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இந்த மென்டல் ஹெல்த்தை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொட்டலம் கட்டி செல் பண்ண பார்க்குறாங்க. எனக்கு வந்து மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா தூங்கணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும், மெரினாவில் போயிட்டு ஒரு பஜ்ஜி கிஜியை சாப்பிட்டோம், டீயை குடித்தோம், காலையில் போனீங்க அப்படின்னா சூப்பராக தருவாங்க, வாழைத்தண்டு சூப்பராக இருக்கும். அப்புறமா சத்தியம் பக்கத்தில் ஏதாச்சும் போயிட்டு நான் ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் எனக்கு வந்து ஹாப்பி, மனசு நிம்மதியாக இருக்கும். ஒரு காளான் வாங்கி சாப்பிட்டான்னா நான் ஹாப்பியாக இருப்பேன், வயிறு ஹாப்பி, நானும் ஹாப்பி. கொஞ்சம் வியாதி மட்டும் வரும், பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு அதுதான் மென்டல் ஹெல்த், நான் அதில் சந்தோஷமாக இருப்பேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும், படம் பார்க்குறது, வெளியே போகிறது, கேம்ஸ் ஆடுறது எல்லாமே இருக்கும். ஆனால் இதுதான் மென்டல் ஹெல்த், இது இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றது எனக்கு எந்த வகையில் கரெக்டுன்னு தெரில. ஏன்னா எனக்கு எப்போ தூக்கம் வருதோ நான் அப்போ தான் தூங்க முடியும். கரெக்டாக நான் லேட்டாக தூங்கினேன் அப்படின்னா நான் லேட்டாக தான் முடிப்பேன். எனக்கு வந்து பசிக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன், பசிச்சா மட்டும் தான் சாப்பிடுவேன். நீங்களும் அப்படி தான், நானும் அப்படி தான். என் வீட்டில் பூனை குட்டி இருக்குது, அவனுமே அப்படி தான். பசிச்சா மட்டும்தான் மியாவுன்னு சொல்லுவான், இல்லைனா கண்டுக்கவே மாட்டான் சனிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தூக்கம் வரலன்னா அது எப்படி நீங்கள் ஒரு மெடிக்கல் டேர்ம், ஓகே லாங் டேர்ம் ஸ்லீப் வரல, எனக்கு வந்து என்ன அனுப்பினாலும் தூக்கம் வரல அப்படின்னா அது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன இஷ்யூ அப்படின்றத. எனக்கு வந்து 11:30 வரைக்கும் தூங்க முடியல, 2 மணிக்கு தூங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து காலையில் 9 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னா இட்ஸ் நார்மல் திங். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் டைம் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப தூங்கிட்டேன்னா நைட்டு தூக்கம் வராது. அப்போ என்ன பண்ணுவேன்னா கஷ்டப்பட்டு முழிச்சிருப்பேன் நைட்டு வரைக்கும், ஒரு 3 வரைக்கும்லாம் முழிச்சிருப்பேன். முடிஞ்சால் அப்படியே அதை வந்து ப்ரொலாங் பண்ணி ஒரு 7-8 வரைக்கும் நான் முழிச்சிருப்பேன். அப்படியே டே நான் ஓட்டியிருப்பேன். அப்போ என்ன ஆகுன்னா நெக்ஸ்ட் டே நைட்டு 10 மணிக்கெலாம் கண் அப்படியே கட்டிட்டு வரும், தூங்கலாம்டா தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் 10 மணிக்கு படுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 6 to 7 உங்களுக்கு முழிப்பு வந்துடும், நார்மல் திங். ஆனால் நீங்கள் தெரபிஸ்ட்டை போய் கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ கிளினிக்கல் டீப் டிசார்டர், ஸ்லீப்பிங் டிசார்டர், இன்சோம்னியா அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துட்ருவாங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு பசிக்கிட்டே இருக்குதா, அப்போ உங்களுக்கு வந்து ஈட்டிங் டிசார்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். தாகமாக இருக்கா, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கா, உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ்ன்றது ஒரு புது வார்த்தை, புதுசாக வார்த்தையை கூட ஆக்சுவலாக பழைய வார்த்தை தான். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டுக்குள்ளே வரும்போது இட்ஸ் கம்மிங் நியூ ஜென்சி யோ அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நான் வந்து கொஞ்சம் புளுத்தி உங்களை விட அப்படின்றத வந்து நிலைநாட்டுவதாக நான் பார்க்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி இதெல்லாம் பேசிட்டு நான் ஒரு புளுத்தின்னு நினச்சிப்பேனோ அதே மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு வகையான புளுத்தின்னு நினச்சிப்பாங்க போல். ஸோ இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் மென்டல் ஹெல்த் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ, எதை நீங்கள் பண்ணீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்களோ அதை கடைப்பிடிக்கிறது தான் மென்டல் ஹெல்த். அதை ஃபாலோ பண்ணுறது தான் மென்டல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. உங்கள் மென்டல் ஹெல்த் எப்போ டவுன்ஃபாலாக போகும் அப்படின்னா கண்டிப்பாக போகாமல் யாரும் இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நமக்கு இஷ்யூஸ் போயிட்டுருக்கும், இல்லைனா வந்து எதுவுமே சரியாக போகாது. அப்போ நம்ம எதை சரியாக போகலையோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு வியாதி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் டாக்டரை போய் பார்த்தா கூட பரவாயில்ல, எவன் உங்களுக்கு வியாதின்னு போடுறானோ நீங்கள் அவன்கிட்டயே போய் கேட்குறீங்க எனக்கு வியாதி இருக்கா அப்படின்னு. அப்போ அவன் ஆஹா என்னடா இது பிராய்லர் கோழி கசாபு கடை வாசலில் வந்து குத்தாட்டம் போடுதே அப்படின்னு பிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ இது ஒன்று இருக்குது. ஆகையால் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்கள் மென்டல் ஹெல்த்தை நாங்கள் பண்டல் பண்ணி தரோம், பக்கா சரியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சொல்லிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் அங்கிளோ ஆண்டியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒர்க் பண்ணுறவங்களோ கூட படிக்கிறவங்களோ படித்தவங்களோ தெரிஞ்சவங்களோ யாரோ தெரப்பிஸ்ட்டோ அவங்கள பார்த்து நீங்கள் வந்து பைக் எப்படி தான் பார்க் பண்ணுறீங்க, நீங்கள் சார்ஜ் இப்படி தான் மொபைலுக்கு போடுறீங்க,
நீங்கள் டேபிளில் வந்து ப்ராப்பராக அந்த பிளேட்ஸ்லாம் வச்சு தான் சாப்பிட்றீங்க, ஐ திங்க் யூ ஹேவ் ஓசிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா திருப்பி சிம்பிளாக கேட்டுருங்க, ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஐக்யூ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இருக்குது போல், ஏன்னா நீங்கள் வந்து ரீல்ஸ்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருங்க. எனக்கு ஓசிடியா, உனக்கு ஆன்சைட்டி, எனக்கு டிப்ரெஷனா, உனக்கு கிளினிக்கல் டிப்ரெஷன், அவ்வளோ டிப்ரெஷன் அவ்வளோதானே அப்படின்னு நம்ம சிம்பிளாக முடிச்சுட்றலாம். ஸோ தட்ஸ் த க்ளோசிங் தாட். ஸோ வந்து நான் வழக்கமாக சொல்கிறது தான். இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக பாட்காஸ்ட் நான் போட ட்ரை பண்ணுறேன். அதாவது நம்ம மத்தியானம் 1 மணி வேலையில் ஸ்கூட்டியையோ பைக்கையோ பார்க் பண்ணிட்டு வந்து உட்காந்தோம் அப்படின்னா எப்படி சூடாக இருக்குமோ அந்த அளவுக்கு சூடாக வாயிலே வரமாட்டேங்குது பாட்காஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நாள் ஏன் வரல அப்படின்னா ஏன் வரணும்? ஸோ அவ்வளோதான். பாய் பாய், குட் நைட். இதை நீங்கள் காலையில் கேட்குறீங்க அப்படின்னா குட் மார்னிங், மதியானம் கேட்டீங்க அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங்னா குட் ஈவினிங். ஆக மொத்தம் நாள் நல்லா போகலன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என் நாளே எப்படி போகுதுன்னு தெரில, இல்லை நான் யார் உங்கள் நாள் எப்படி போகுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ பத்திரமா இருங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய். இது எப்படி ரெக்கார்ட் பண்ண சேவ் பண்ணுறதுன்னு தெரியல.